நாங்கள் இருக்கும்போது ஜனநாயகம் இருந்துச்சு, சர்வாதிகாரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, கேலி கூத்து நடக்குது. சட்டசபை இப்படியும் ஒரு கேவலமாக இருக்குமோ நடந்துக்கிட்டு இருக்கு. நிதி இல்லைன்னு தெரிஞ்சுதான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நீங்க அமைச்சரா இருந்திருக்கீங்க, எம்எல்ஏ இருந்திருக்கீங்க. சூப்பர். சட்டசபையில நீங்க இருக்கும்போது நடந்த நிகழ்வுகளும் இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வு பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, அருமையான கேள்வி கேட்குற தம்பி. நாங்கள் இருக்கும்போது ஜனநாயகம் இருந்துச்சு, இப்போ ஜனநாயகம்னு பேர் வச்சிருக்கிற நடிகர் கட்சியில் ஜனநாயகம் கிடையாது, சர்வாதிகாரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, கேலி கூத்து நடக்குது. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. சட்டசபை இப்படியும் ஒரு கேவலமாக இருக்குமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, இதெல்லாம் நீங்கள் பத்திரிக்கையில் டிவியில் நீங்கள் சொல்லுங்கள். பூரா ஏமாத்துறாங்க, சட்டம் போடுறாங்க, இதைத்தான் போடணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கான முழு விவரங்கள் எதுவும் தெரிவிக்கவே இல்லை. எதை பற்றி? ஒப்பந்தம் கையெழுத்து அதான்ப்பா சொல்லியாச்சு, அதெல்லாம் போடுங்க. வேற என்னப்பா, அரசியல் செய்தியை கேளுங்கப்பா. எந்த அமைச்சர்? அவருடைய தவறுகளை சக சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லி காட்டுறாங்க. நான் இப்படித்தான் இப்போ இருப்பேன், இப்போ வேணும் திமிரா பேசுகிறாங்க, ஆணவத்தின் உச்சியில் இருக்காங்க. அதான் பதில். இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லை. நாம் பிறந்த பிள்ளைக்கு நாங்கள் பேர் வைக்கிறோம். எம்ஜிஆருக்கு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை அண்ணா எடப்பாடியார் தலைமையில் நடக்கிற அண்ணா திமுகவுக்கு அவங்க ஆட்சி தான் நடக்குதுன்னா ஒத்துக்கிட்டு ராஜினாமா பண்ணிடலாம். நிதி இல்லைன்னு தெரிஞ்சுதான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதான் பேடித்தனம்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம். 90 நாள் தான் ஆகுதுன்னு சொன்னால் இன்னும் 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். அதை விட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி பேசுகிறது தவறு. விவசாயிகள் வாழ்க்கையில் வயிற்றில் அடிக்காதீங்க, அதை செய்யுங்கிறது இந்த எடப்பாடியார் அறிவித்த ஆர்ப்பாட்டம். அது அவங்கள கேளுங்க, அது கொடுக்கணுன்னு தான் இந்த ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சி யாரு அவங்கள கேளுங்க. அப்புறம் வணக்கம் சொல்லலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் சிஎன்ஏ வந்துச்சு, நீட் எக்ஸாம் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆதவர் தான் சொல்கிறாரு, சட்டசபையில் சொல்கிறாரு. அதனால தான் இப்போ விலகிட்டாங்கன்னு சொல்ல வர. அதை பற்றி என்னென்ன? எப்படி அதனால தான் விலகிட்டாங்க, அவர் கூட்டிலிருந்து விலகிட்டாங்கன்னு சொல்ல வராங்க. யாரு? சட்டமன்ற உறுப்பினர்லாம் விலகிட்டாங்கன்னு சொல்ல வராங்கன்னு. விலகிட்டாங்களா? எதுல? இவங்க வெளியே போனாங்களா? அதாவது 16 முன்னாடி அம்மா இருந்தப்ப அதிமுக, இப்போ வந்து அது இல்லை, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சிஏஏ நீட் எல்லாம் வந்துச்சுன்னு குற்றம் சொல்லியிருக்காரு. சிஏஏ வந்தது, நீட் வந்ததெல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நாடாளுமன்றத்தில் வந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ தேவையில்லாமல் அவங்க பேசுகிற பதில் சட்டமன்றத்தில் கொடுப்பாங்க. அது ஆளுங்கட்சி சொல்வது தவறானது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.